Audio Jungle. வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே வானகிரி மீனவ கிராமத்தில் ரூபாய் 8 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மீன்பிடி இறங்குதளத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். வானகிரியில் நடந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வானகிரி கிராமத்தில் ரூபாய் 8 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மீன்பிடி இறங்குதளத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். வானகிரியில் நடந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பேசினார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசுகையில், மயிலாடுதுறையிலிருந்து கிழக்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் வானகிரி மீனவ கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் சுமார் 3401 மீனவ மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 46 விசைப்படகுகளும் 222 ஃபைபர் படகுகளும் உள்ளன. இக்கிராம மக்கள் மீன்பிடி தொழிலையே பிரதான தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வானகிரி மீனவ கிராமத்தில் மீன் இறங்குதளம் அமைக்க 8 கோடியே செலவில் பணிகள் துவங்கப்பட்டு, பணிகள் அனைத்தும் சுவர் வலைப்பின்னும் கூடம், மீன் ஏலக்கூடம், தூர்வாரும் பணி ஆகிய வசதிகளுடன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் மீனவர்கள் ஆண்டு முழுவதும் மீன்பிடிக்க செல்வதற்கும், படகு மற்றும் இதர உபகரணங்களை பாதுகாத்து வைப்பதற்கும், மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கவும், மீன்களை சுகாதார முறையில் கையாள்வதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மகேஸ்வரி சங்கர், மீன்பிடி துறைமுக திட்ட கோட்ட செயல் பொறியாளர் ராஜ்குமார், இணை இயக்குனர் மீன்வளத்துறை இளம் வழுதி, சீர்காழி ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன், குத்தாலம் ஒன்றிய குழு தலைவர் மகேந்திரன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஆனந்தன், ஒன்றிய குழு உறுப்பினர் கலைச்செல்வி, உதவி செயற்பொறியாளர் மீன்பிடி துறைமுக திட்ட கோட்டம் ரபீந்திரன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முத்து மகேந்திரன், ஜி.என். ரவி, திமுக ஒன்றிய செயலாளர் பஞ்சுகுமார், பூம்புகார் வர்த்தக சங்க தலைவர் சங்கர், மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்.